Daily. Taste the Daily. பொதுவாகவே இந்த பிராணிகள் வத சட்டம் காக சில பேருக்காக மனக்கட்டு மாடு விடக்கூடாது, அதில் மாட்டுக்கு ஏற்பட்டுடுது அப்படி இப்படின்னு சொல்லி இதை டெல்லியிலிருந்து ஒரு சட்டம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னே நாம் பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கும்போதே போன முறை ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறம் நான் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மனு போட்டு இந்த மாதிரி பாரம்பரியமான அது கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு கொடுக்கலாம், இது உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதை தான் இது வரையும் ஓட்டுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த ஜல்லிக்கட்டில் உயிரை பணையம் வைக்கிறான். மாடு குச்சி போடுது, தூக்குது, மெரிக்குது, சில பேர் செத்து போகிறான். வர்றான் டெய்லி பத்திரிகையில் வாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, விட்டா நடுத்தரில் ஓடிடும். மிஞ்சி போனால் அந்த மாட்டு மேலே ஒருத்தர் 2 பேர் கை வைப்பான். அதுதான் இங்கே நடக்கிறது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். ஆனால் இவங்க தேவையில்லாமல் அது ஒரு லா அண்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணுறாங்க. சரி, ஒத்துக்கிறேன், எல்லாரும் தட்டி கட்டணும், அதுக்கப்புறம் தான் மாடு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ரைட். எல்லாருக்கும் சட்டம் பொது தாங்க. நாட்டு மொழியில் நம்ம மாடு விடுறோம், அங்கே தட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக விடுறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுறான், அங்கேயும் ஃப்ரீயாக விடுறான். ஆக என்னை சுற்றி இருக்கிற ஊர்லெல்லாம் மாடு விடும்போது, ஃப்ரீயாக விடும்போது, இங்கே மட்டும் ஏன் தட்டின்னு கேட்குறான். நியாயமான கேள்வி தானே அது. ஆகையினால சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு முன்னேற்பாடுகள் செய்யணும். அதுக்காக காலாகாலமாக நடந்து வர்ற ஒரு பழக்கத்தை மாற்றுறது அவ்வளவு நல்லதல்ல என்பது தான் என்னுடைய கணக்கு. காரணம், சின்ன வயசுல இருந்து இந்த மாடு விழாவில் ஈடுபட்டவன் நான். ஆகியனால எனக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியும். ஆகியனால நான் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் கலெக்டரிடத்திலும் பேசி திருப்பத்தூருக்கு ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரு புது சட்டம் தான் இருக்கும், எனவே விடுங்கன்னு சொல்லுவாங்க. பெரியாருக்கு தொடர்ந்து சர்ச்சையாகவே பேசிட்டு இருக்காரு சீமானு. அவரு சொல்றதுதான் நியாயம் என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இத்தனை ஆண்டு காலமாகி கூட இவ்வளவு பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு கூட பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்பட்டிருந்தது, என்ன நிலைமையில இன்னைக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட விவரம் தெரியாம பிடிச்ச மசலுக்கு 3 கால் பேசுறது என்ன செய்கிறது. எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட அறிவுஜீவிகள் இருப்பார்கள். அதே போல இரும்பு இந்தியாவில் தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால கண்டுபிடிச்சதுன்னு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சாரு. சின்ன ஒரு அறிவிப்புக்கெல்லாம் பிரதமர் மோடி ஏதாச்சும் ஒரு பதில் கொடுப்பாரு. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு அறிவிப்பு, இரும்பு தமிழகத்துல தான் முதல்ல இதுவானதுன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லியா சார்? ஸ்டாலின் சொல்றது நியாயம் தானே, அதனால வாய் திறக்கிறான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.